ஹலோ வெல்கம் டு யுவர் கேமர் ஒய்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளாஸ்ஃபேமஸ் அப்படிங்கிற கேமை தான் நம்ம விளையாட போகிறோம். மைண்ட் கிராஃப்ட் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மைண்ட் கிராஃப்ட் வந்து அது வந்து ஒரு உரமாக இருக்கட்டும். அதாவது தொடர்ந்து மைண்ட் கிராஃப்டே போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் போர் அடிக்கும்ல. அதனால தான் நான் வந்து இப்போ பிளாஸ்ஃபேமஸ் போகிறோன்னாக்கா நாளைக்கு மைண்ட் கிராஃப்ட் வரும், அதுக்கு அடுத்த நாள் வந்து பிளாஸ்ஃபேமஸ் பார்ட் 2 வரும். ஓகேவா? இந்தமாதிரி நம்ம வந்து ஒன்று விட்டு ஒரு வீடியோ நான் அந்தமாரி போட்டுக்கிட்டு இருப்பேன். சரி, நான் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இதை வந்து நீங்கள் அதிகமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. நானும் அதை பார்த்து தான் விளையாடலாம் இருந்தேன். இது கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் ஸ்கேரியாகவும் இருக்கும், கொஞ்சம் க்ரீப்பியாகவும் இருக்கும். ஸோ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அனிமேஷன்லாம் நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐ திங்க் இது ஏதோ ஒரு கட்சின்னு வருதுன்னு நினைக்கிறேன். வேர்டிங்ஸ்லாம் போடுது. ஸோ கைஸ், இந்த நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். ப்ளீஸ் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 500 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம எய்மாக இருக்கணும். ஓகேவா? 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படியாவது கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதே சமயம் இது ஒன்றும் ஃப்ரீயாலாம் ஒன்றும் டவுன்லோட் பண்ண முடியாதுங்க. இது வந்து 750 ருபீஸ். ஓகேவா? நானே வந்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணேனாக்கா 750 ருபீஸ் நான் வந்து மணி ஃபுல்லாக கட்டலை. என்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன். அது மூலயமா சேர்த்து வச்சு ஐ திங்க் ஒரு 200 அந்தமாரி கட்டினேன். 200 கட்டி பை பண்ணி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து கொஞ்சம் காசு போட்டு பை பண்ணியிருக்கோம். இப்படி தான் நான் இந்த கேம் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்காக தான் நான் வந்து இந்த கேமை வாங்கி விளையாடுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மித்தாலஜிக்கல் கேம்னு நினைக்கிறேங்க. வார் அப்புறம் காட் அது சம்மந்தப்பட்ட கேம்னு நினைக்கிறேன். Sometimes in the form of blessing and grace, sometimes in the form of bias and cruel which we could not and will be never be able to unravel was called the miracle. கேம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொடூரமாக தான் போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ரீல்ஸில் பார்த்தப்பே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. யார் அவன் அவனையும் அடித்து கட்டி தொங்க விட்ருக்கானுங்க, யாருன்னு தெரில. இது என்னங்க இது? ஏதோ வேலி மாதிரி தெரியுது. முள்வேலியா? ஏங்க இங்கே இருக்கிறதுலாம் டெட் பாடிங்க. ஆமாம், டெட் பாடி. எனக்கு தெரிஞ்சு இது இவங்கெல்லாம் வாரில் செத்து போன வாரியர்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம ஒருத்த மட்டும்தான் உயிர் போயிச்சிருக்கோமா? பிரதர்வுட் ஆஃப் த சைலண்ட் சாரோ. ஓ, ஃபஸ்ட்டு சாப்டர் 1 ஏன் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காட்டுது? ஹீல் பண்ணுறதா? ஆமாங்க, ஹீல் பண்ணுறது தான். ப்ரெஸ் டு கண்டினியூ ஒன் ஆஃப் யுவர் பைலியரி ஃப்ளாஸ்க்ஸ் அண்ட் ரெக்கவரி வைட்டிலிட்டி. These concern flasks are refilled by kneeling an upgrade and empty vessels to increase the amount you can carry. அதாவது என்னன்னாக்கா மிட்கிட் மாதிரிங்க இது. அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயரில் எப்படி மிட்கிட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஹெச்பி ஏற்றத்துக்கு, அதேமாதிரி தான் இது வந்து பைலியரி ஃப்ளாஸ்க் ஒன்று இருக்குது. அந்த பைலியரி ஃப்ளாஸ்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய ஹெச்பியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜம்ப் இது வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. கன்சோல் இருக்குல்ல, இது வந்து கேமிங் கன்சோல் மாதிரி இருக்குது, அதனால் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. டப்புன்னு வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ் வந்து மூவ் ஆக மாட்டேது. கீழே குதிச்சு அப்புறம் ஸ்லைடிங்கு. உடைக்கணுமா இதை? ஓகே, டு மீல். அவ்வளோதான். அதை உடச்சா எதாவது கொடுப்பான்னு பார்த்தாக்க எதுவுமே கொடுங்கலங்க எனக்கு. டூரிஸ்ட் த ப்ரைட் டியூ. இதாங்க அந்த ப்ரைட் டியூ. அதாவது என்ன சொன்னாங்கனாக்கா, இது ஒரு சேவிங் பாயிண்ட். அப்புறம் இதில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு பைலியரி ஃப்ளாஸ்க் வந்து ஃபுல்லாகிடும். பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் பாட்டில் வந்து ரெண்டுமே ஃபுல்லாகிடுச்சு. மறுபடியும் ஃபுல்லானாங்க தருவீங்களா? அடங்க, 2 தானேங்க தராங்க. இது எதாவது உடைக்க முடியுமா? இது உடைக்க முடியல. இது உடைக்க முடியுது. உடச்சா எதுவுமே தர மாட்டாங்க. அப்புறம் எதுங்க உடைக்கணும்? போங்க. என்ன இது? ஃபுல்லாக டெட் பாடி தாங்க. என்னடா இது? யாராவன் எருமாடு மாரி இருக்கான்? வார்டன் ஆஃப் த சைலன்ஸ் வரவா? என்னங்க ஃபஸ்ட்டே பாஸ் தான் வரான்?
அவன் நம்மளை ஒரு அடி தான் அடிக்கிறான், அதுக்குள்ளார பாதி கால்வாசி ஹெல்த் குறைஞ்சிடுச்சு பாருங்களா. ஆனால் நம்மளால் இவனை அடிக்க முடியலை. பவர் மூவ்லாம் எதுவும் இல்லையா அதில்? பவர் மூவே இல்லை போல். கரெக்டாக நான் இருக்கிற இடத்துக்கு இருக்கிறாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ செத்துருவோம் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் இல்லை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு தெரியலையே. ஏய் முடிஞ்சோன்னு நான் போய் சாடி பார்க்கலாம். கரெக்டாக அடிக்கும் போது நான் சாவறேங்க. கரெக்டாக அடிக்கும் போது நான் வரேன், அடி வாங்கிடுறேன். எஸ்கேப் ஆக வேண்டியதான் முடிஞ்ச அளவுக்கு. அவ்வளோதான். நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து இந்த கன்சோல் வந்து கொஞ்சம் செட் ஆக மாட்டேதுங்க. இது வந்து விளையாட தான் வந்து எனக்கு இது வந்து கரெக்டாக வரும். Press to dodge. Use the dodge action to crouch through small spaces. Avoid physical attacks. மறுபடியும் போவோம். ஹெச்பி ஃபஸ்ட்லேருந்து வருமா இல்லை அவனுக்கு எப்படி வரும்னு தெரியலையே. கில்ட் ஃப்ராக்மெண்ட்டா எதுக்கு யூஸ் ஆகும்? இது கலெக்டிவ்ஸா? இது மறுபடியும் 2 அடி அடிப்பான், மறுபடியும் எகிரி குதிப்பான். எங்கே ஹெச்பி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருங்க. இவனுக்கு கஷ்டம் தான் போல இவனை சாவடிக்கிறது. ஏதாவது அப்கிரேடாவது கொடுங்கடா, ஏன்டா இதுமாதிரி பண்ணுறீங்க? ஒரு பவர் மூவ் கூட இல்லை. ஒரு வேளை போக தான் யூஸ் பண்ணுவோமோ? பாதி குறைச்சிட்டேன் ஹெல்த்தை. இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஓகே, என்னங்க இது? இந்நேரத்துக்கு அவனை சாவடிச்சிருப்பானே. ஷிட், நான் அந்த பைலேரி ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேங்க. ஆனால் மறுபடியும் உள்ளே போவோம், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரும். வெறுப்புங்க. கத்தியை கையில் கொடுங்கடா. When the penitent one dies, a ring in his penance, a guilt fragment is anchored in the world. The weight of guilt accumulates and recurs. நம்ம போட்டிருக்காங்க இதில், ஆனால் ஒன்றுமே புரியல. பட் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிருக்கு. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம ஒரு பெனிடென்ட். அதாவது பெனிடென்ட்னால் நம்ம வந்து ஒரு வாரியர். இப்போ இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் ஒரு பெனிடென்ட். நம்ம ஒரு பெனிடென்ட்டாக தான் விளையாடுறோம். பெனிடென்ட்டாக விளையாடி தான் நம்ம வந்து இந்த ஸ்டோரியை வந்து மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ ஒரு வார் நடந்துருக்குங்க. இந்த வாரில் செத்து போனவங்க தான் இவங்களாம். இதில் நம்ம மட்டும் ஏதோ ஒருத்தன் உயிர் பழிச்சிட்ருக்கோம். மறுபடியும் அடிக்க வேண்டியதான், அடி பழக்க வேண்டியதான். இந்த இடம் ஒன்று உயிரோட போக மாட்டேதி. உன்னை கண்டிப்பாக இந்த இடம் போட்டு தள்ளி தான் மறு வேலை பார்ப்பேன். அப்புறம் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா பார்ட் 2 வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக பார்ட் 2 போடுறேன். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து வேறு என்ன கேம் விளையாடலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து விளையாடுறேன். ஓகேவா? அப்படி இல்லைனா நம்ம வந்து மைன் கிராஃப்ட்டே கண்டினியூ பண்ணுவோம். மைன் கிராஃப்ட் வரும், கண்டிப்பாக வரும். அது வந்து முடிச்சிட்டா தான் நம்மளோட ப்ரைமரி கேமே. ஓகேவா? நானே சாவான் அடிச்சு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சோண்டு ஹெல்த் தான் இருக்கா அவனுக்கு. கொஞ்சம் போட்டு தள்ளிட்டா அப்படியே சௌகரியமாக இருக்கும். உன்னோட மட்டும் முடிச்சுட்டு தான். ஐயோ, எனக்கு ஹெல்த் ஃபஸ்ட்டு அவனை போட்டு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. அடிச்சு சாவடா. எப்படியாவது இவனை கொஞ்சோண்டு தான் இருக்கான். கொஞ்சோண்டு எஸ்கேப் போகிறதா நம்ம வேலையாக இருக்குது. போட்டு தள்ளிட்டா போதும். ஃபஸ்ட் டைம் என்கிட்ட எஸ்கேப் ஆகும். ஒரு இடத்துல நல்லா குத்துக்கள் மாதிரி நிற்பான் பார்த்தீங்களா, அப்போ இவனை போட்டு பழக்க வேண்டியதான். இன்னும் எனக்கு ஹெல்த்து வந்து ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. அவ்வளோதான், சொல்லி முடிச்சிட்டான். இப்போ மறுபடியும் இவனை ஃபஸ்ட்லேருந்து சமாளிக்கணுமா? பவர் மூவ் இருந்தாலும் சொல்லுங்கடா. போட்டு தள்ளிட்டா நம்ம என்ன இவன் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அவனை இந்த கேமில் போட்டு மாட்டா வந்து எப்படியா போட்டதில் தான் அடுத்த இது போகணும். உன்னைய போட்டு தள்ளி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. உன்னை மறுபடியும் கையில் செத்தடி யூஸ் ஆகிட்டானா? கத்தியை கையில் கூட கத்தி வருது. ஓகே, இப்போ போகிறோம். பைலேரி ஃப்ளாஷ் ரெண்டு வச்சு நான் என்னங்க பண்ணுவேன்? அதை வச்சுட்டு ஒன்று கொடுக்க மாட்டேன். 2 மெடிக்கெட் கொடுக்குறதா நான் என்னடா பண்ணுவேன்? கில்ட் ஃப்ராக்மெண்ட் ரெக்வயர்ட். அது எதுக்கு நேரத்தில் கில்ட் ஃப்ராக்மெண்ட் மறுபடியும் அடிப்பான். 2 அடி அடிப்பான், அப்புறம் ஒரு குதிப்பான். வந்து ஒன்று பொழப்பான். மறுபடியும் குரங்கு மாரி தாவும். வேற நீ என்ன பொழக்கல தம்பி, நான் அவனை பொழக்கிறேன். சைலண்ட் சாரோ வாடனே இவரு
வெட்டி சரா மாதிரியே ஒன்று மைண்ட் கிராஃப்டில் இதில் பவர் மூவி எதாவது இருக்கான்னு தெரியலங்க. விளையாடான்னு தெரியும்னு நினைக்கிறேன். பவர் மூவி எதாவது இருக்கா பாருங்கள். நம்மளுக்கு 2 அடி தான் அடிக்கிறான், அதுக்குள்ளே பாதி ஹெல்த் கிடைக்கும். அவன் ஊறப்பட்ட அடி அடிக்கிறேன், குறைய மாட்டேங்குது. டாட்ஜ் தாங்க பண்ணணும் இவனை. ரெடி வாங்கிக்க. இது ஒரு அடி, அது ஒரு அடி. நானும் முடிஞ்ச அளவுக்கு கட்டிக்கிறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து மெயின் வந்து நடுவில் போட்டேன், பிடிச்சிருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 போடுறேன், இல்லைனாக்கா நான் மைண்ட் கிராஃப்டே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன தெரியும் உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். பிளாஸ்ஃபேமஸ். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறதே தெரியலையா? இவங்ககிட்ட வேறு வித்தியாசமாக வரேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அடி வாங்கிக்கலாம். 2 அடி அவ்வளோதான். ஏங்க நானும் செத்துட்டேன். ஐயோ. ஸோ இப்போ நான் மறுபடியும் சாப்பிடணும். கடைசி வரைக்கும் ஹெல்த் எடுத்துகிட்டு வர வச்சனே போச்சு. போங்க. அவனும் செத்து, நானும் செத்துட்டேன். ஒரு வேளை மறுபடியும் மறுபடியும் இப்படி சாவடிக்கணுமா அவனை? பார்ப்போம். கில்ட்டு ஃப்ராக்மெண்ட் இருக்குது. அவ்வளோதான், அவன் செத்துட்டான். இல்லை அவன் ஏங்க நம்ம ஒன்று சாப்பிடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, சூப்பர். இப்போ நாம் இங்கே வந்திருக்கோம். என்ன டோரு? யூ நீட் a key to the chamber of eldest brother to open this door. எல்டஸ்ட் பிரதர்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களாம். இன்னும் ஏன் ஓப்பன் பண்ண முடியல? மேலே தூக்கி அப்புறம் அந்த அட்டாக் பவர் அடிக்கணும். அதனால பண்ணுறேன். ஏன்டா இது பண்ண முடியல? கன்சோலை மேலே தூக்கி அப்புறம் வந்து அட்டாக் பட்டன் அடிக்கணும். அதான் போட்டிருக்கு. ஏன் அடிக்க முடியல? ஒரு வேளை எகிரி குதிச்சு பண்ணணுமோ? இல்லையே, அப்படி தானே போட்டிருக்கு. ஏங்க பவர் மூணு ஒன்று இருக்குங்க. அடச்சை, இது தெரியாமல் நான் அவங்ககிட்ட பயங்கரமாடி வாங்கிட்டு வந்தேனே. சீக்கிரம் ஓப்பன் ஆகித்தல. ஒரு வேளை அடிச்சுக்கிட்டே இருக்கணுமோ? அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் இது பண்ண மாட்டேது. ஷீல்டா இது? கீ ஏதாவது வேணுமா? ஒரு வேளை தப்பாக பண்ணுறோமோ? ஏங்க ஐயோ, அதாவது எகிரி குதிச்சு அப்புறம் அடிக்கணுங்க. அப்போ தான் மேலே இருக்குது, அது ஓப்பன் ஆகும் போல். இது தெரியாமல் தற்கூரி நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். த ஹோலி லைன். ஓ, இது சாப்டர் 2வா? ரெக்ரெட்ஃபுல் பி த ஹார்ட் பினிட்டன்ட் 1. அதாங்க, நம்ம ஒரு பினிட்டன்ட் 1 இல்லை. பினிட்டன்ட் 1னாக்கா ஒரு வேளை தளபதியாக இருந்துருப்போனோம் நம்ம. அவ்வளோ பெரிய ஆளாக நம்ம. Acts of the gravest miracles, such is my penance as is silence. ஏதோ கட்சின்னு வருது. The cradle of affliction is what you seek. This can be found in the mother of mothers and of the churches. ஏதோ கட்சின்னு தான் வருது போல். It is a remote place separated from the rest. சரி, ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுனாக்கா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான தொட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். பார்ட் 2 வேணுனாக்கா நீங்கள் பார்ட் 2 வேணும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், பை.